ஹாய், பாண்டியன் ஸ்டோர் பாக்கியலக்ஷ்மி ப்ரோமோ பார்க்கலாம். ராஜியோட சித்தப்பா, நீ உன் குடும்பம் எல்லோரும் சேர்ந்து தான் இந்த வேலையை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதிரோட அப்பாவை திட்டுறாரு. இல்லை கதிர் சொல்கிறாரு, இல்லை எங்கள் அப்பாவுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எல்லாமே நீ தான் பண்ணினியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. எங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போன நகை பணம்லாம் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்புறம் எல்லாருமே கேட்குறாங்க, நகை பணம்லாம் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது செலவாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு கதிர். அப்போ ராஜியோட சித்தி கேட்குறாங்க, அம்புட்டு நகையுமா செலவாயிடுச்சு, அப்படி என்ன உங்களுக்கு செலவு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அதே மாதிரி கதிரோட அப்பாவும் திட்டுறாரு, அடிக்கிறாரு. என்னடா பண்ண நகையெல்லாம், அவ்வளோ நகையும் எப்படி உனக்கு செலவானுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு, அடிக்கிறாரு. அப்போ ராஜியோட சித்தப்பா சொல்கிறாரு, உங்கள் அப்பாட்ட தான் கொடுத்து வச்சுருக்கியா எல்லா நகையும் பணத்தையெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ கதிரோட அப்பா சொல்கிறாரு, இது வேற எனக்கு தேவையாடா, நல்லா பெருமை இருக்கிறடா எனக்கு அப்படின்னு சொல்லி கோவமாக பேசுகிறாரு. அதுக்கப்புறம் ராஜியோட அப்பா ராஜிக்கிட்ட சொல்கிறாரு, ராஜி உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உனக்கும் நம்ம அப்பா அம்மா நம்ம குடும்பத்தை எவ்வளோ பிடிக்கும், எவ்வளோ பாசம் வச்சுருக்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் ராஜி. இவன் உன்னை மிரட்டி தானே கூட்டிகிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, நீ அவன் கட்டின தாலியை கழட்டி எரிஞ்சிட்டு நீ இப்போயே வரலாம் வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அப்பத்தா சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாருமே நீ உன்னோட அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்க, சின்னவன் அவனோட அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கான், இப்போ தம்பிக்கு பார்த்துருக்க பொண்ணு கூட அவனோட அத்தை பொண்ணு தானே, தூரத்து சொந்தம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் மட்டும் அவங்க அத்தை பையனை கல்யாணம் பண்ணிக்க கூடாதா, பண்ணிகிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பத்தா சொல்கிறாங்க. அவள் தாலியை கழட்டி எரிஞ்சிட்டு வந்தான்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேன், செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பத்தா மிரட்டுறாங்க. அப்போ ராஜியோட சித்தப்பா, ராஜியோட அண்ணன் எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க, தாலியை கழட்டிட்டு எரிஞ்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜி அப்படியே தான் நிற்கிறாங்க. அப்போ தான் ராஜியோட சித்தப்பா சொல்கிறாங்க, தெரியலையா அவளுக்கு கதிர் கூட தான் வாழ விருப்பம், அதனால தான் அவள் வரமாட்றா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராஜியோட அப்பா, நான் இவளை இதோட தலைமுழுகிறேன், நான் உள்ளே போகிறேன், யாருக்கெல்லாம் உள்ளே வரணுமோ அவங்கெல்லாம் இவளை தலைமுழுகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா சரின்னு எல்லோரும் உள்ளே போயிடுறாங்க. பாக்கியா கதிரோட அப்பாட்ட சொல்கிறாங்க, இவங்களை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கதிரோட அப்பா சொல்கிறாரு, நான் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கேன், வேஸ்ட்டு தானே, எனக்கு இப்போ தான் தெரியுது நான் அப்பானே இருக்கிறதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. எல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அவன் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிறான், இவன் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு நிற்கிறான், நான் அப்பானே எதுக்கு இருக்கேன், வேஸ்ட்டு தான் நான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட எல்லாத்துக்கும் கேட்குறீங்களா, இதுக்கு மட்டும் கேட்குறீங்க, வீட்டுக்குள்ளே வரதுக்கு மட்டும் எதுக்கு என்னட்ட கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக உள்ளே போயிடுறாரு. அப்புறம் கதிரையும் ராஜியையும் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு பாக்கியா பேசுகிறாங்க. கதிரோட அப்பா கிட்ட சொல்கிறாங்க, நான் உங்களை என்னோட அண்ணனாக நினச்சி சொல்கிறேன், நீங்கள் ராஜி ஃபேமிலியில் உள்ளவங்க மாதிரி நடந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிரையும் ராஜியையும் ஏற்றுக்கோங்க, நம்ம குழந்தைங்கள அடிக்கும்போதும் திட்டும்போதும் நம்ம அப்பா அம்மானு ஏற்றுக்கிறாங்கல்ல, அது மாதிரி நம்மளும் குழந்தைங்க ஒரு தப்பு செய்யும்போது ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பேசுகிறாங்க. அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கே போவாங்க, அப்பா அம்மான்ட்டு உங்ககிட்ட தானே வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கதிரையும் ராஜியையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறேன், நீங்கள் அவங்கள கைவிட மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. அப்போ கதிரோட அப்பா எந்திரிச்சு உள்ளே போயிடுறாங்க. பாக்கியா கதிர்கிட்டையும் ராஜிக்கிட்டையும் சொல்கிறாங்க, ராஜி நீ எப்போவுமே உங்கள் அப்பா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, இந்த ஃபேமிலிக்கு தான் சப்போர்ட் பண்ணணும், உங்கள் அத்தை உனக்காக எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காங்கன்னு உனக்கு தெரியும்ல அப்படிலாம் சொல்லி எல்லாமே சொல்கிறாங்க. உனக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் எனக்கு கால் பண்ணு, பேசு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதோட இன்றைக்கான ப்ரோமோ முடியுது.